Hi friends, நான் உங்கள் குக்கிங் வித் சின்ன. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா finger chips. இத தான் நம்ம எப்படி செய்ய போறோம்ங்கறது பார்க்க போறோம். வாங்க சிம்பிளா பார்க்கலாம். அதுக்கு நாம முதல்ல தோலை உரிச்சிக்கலாம். நம்ம கிழங்கு வந்து 2 கிலோ நீங்க யூஸ் பண்ண போறோம். அதுக்கு பாருங்க நல்லா கத்தியால நேரா ஒரு கோடு போட்டு அப்படியே என்ன பண்ண போறோம்னா கத்தியால லைட்டா இந்த மாதிரி கீறி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம விரலால இந்த மாதிரி அழகா புஷ் பண்ணோம்னா நல்லா சூப்பரா உறிஞ்சி வருங்க. அப்படியே காயம் போடாம வெட்டு அங்கேயும் போடாம அப்படி உரிச்சி எடுத்தால் தான் நாம வந்து ஃபிங்கர் சிப்ஸ் போடும்போது கரெக்டாக சைஸ் வரையும் வெட்டலாம். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுக்கலாம். நாம் எல்லா கிழங்கையும் அதே மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதோடைய ஸ்கின் அதாவது தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழகாக நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்து நம்ம கட் பண்ண வேண்டியதான். எல்லாத்தையும் உரித்து நம்ம ஒரு வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண வேண்டியதான். எப்படி கட் பண்ணணும்னு பாருங்கள். நல்லா அழகாக சூப்பராக இந்த மாதிரி வந்து ஃபிங்கர் சைஸில் நாம் இந்த ஃபிங்கர் சைஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா ஸ்லைஸாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறோம். ஒரு மீடியம் சைஸில் எல்லாம் ஒரே ஈவனாக இருந்தால் தான் நம்ம சிப்ஸ் பொரிக்கும்போது எல்லாமே முருவலாக இருக்கும். இல்லைன்னா ஒன்று முருவலாக இருக்கும், ஒன்று வந்து வசவசன்னு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேருக்கு நேராக நல்லா பென்சில் சைஸில் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பாருங்கள் நல்லா ஃபிங்கர் சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் வச்சுருக்கிற எல்லா கிழங்கையும் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்க எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தேவையானது 3 பொருள் தான். ஆயில், சில்லி பவுடர், சால்ட். முதல்ல நம்ம வானலை வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஆயில் வந்து 1 லிட்டர் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் ஆயில் சூடு ஏறி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஃபிங்கர் சிப்ஸ் எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். பார்த்து போடணும், கைக்கு வந்து எண்ணெய் அடிக்காத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேவரில் கரெக்டான அனல் வச்சு ஃப்ரை பண்ணால் அப்படியே கோல்டன் கலரில் நல்லா மொறுன்னு சூப்பராக வரும் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எண்ணெய் வந்து இந்த மாதிரி பொரிஞ்சு வந்து கலர் அப்படியே கோல்டன் கலரில் மாறுது பாருங்கள். இந்த மாதிரி பொரித்து நாம் எடுத்துக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்க வேண்டியதான். எல்லாத்தையும் பொரித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஒரு பிளேட்டில் வந்து அகலமான பிளேட்டில் வந்து நம்ம எல்லா சிப்ஸையும் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே வந்து சொன்ன மாதிரி சால்ட்டு, சில்லி பவுடர் ரெண்டையும் மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுவைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான மெத்தடு. மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா 4 பொருள் தான். கிழங்கு, ஆயில், சில்லி பவுடர், சால்ட். இது 4 தான். இதை நீங்கள் சிம்பிளாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மரவள்ளிக்கிழங்கு சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.